பலதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை பாமக பொதுக்குழுவில் நடந்த ஒரு சின்ன சலசலப்பு தான் இன்று தமிழக மீடியாக்களோட ஹாட் டாபிக்னு சொல்லலாம். அனைத்து ஊடகங்களுமே பாத்தீங்கன்னா கரெக்டா சரியா பாத்தீங்கன்னா ஒரு 12 மணில இருந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இதுவரை அதாவது 12 மணிக்கு ஆரம்பிச்ச ஊடக செய்தியாகட்டும், அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் செய்தியாகட்டும், அப்புறம் சோசியல் மீடியா ஆகட்டும், அதுக்கப்புறம் நைட் 9 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவி டிபேட் அது மாதிரியான விஷயங்கள் வெறும் பாமக பாமக பாமக. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மோதலா, அன்புமணி ராமதாஸின் மோதலின் பின்னணி என்ன, இரண்டாக உடையுமா பாமக, நீங்க மீடியாவா இல்ல வேற ஏதாவது ரெட் லைட் ஏரியாவோட நீங்களா? ஏன்னா அப்படிதான் கேட்க தோணுகிறது. ஏன்னா ஒரு 3 நாட்கள பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கல்லூரி மாணவியோட பாலியல் அந்த வன்முறை, அந்த வன்கொடுமை அது சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் எல்லாமே பேசியிருக்கணும். ஆனா இவனுக்கு எவனுமே அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பேசியிருக்காங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு டிபேட் கூட இவனுக்கு எவனுமே நடத்தல. இப்படி ஒரு டிபேட் கூட அதை பத்தி நடத்தல. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு பத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிருக்கானுங்க. அதை பத்தின ஒரு டிபேட் நடத்தினானுங்களா? நடத்தல. அதுக்கப்புறம் இன்று நடந்த ஹைகோர்ட் விசாரணையில பாத்தீங்கன்னா தமிழக அரசை சென்னை உயர் நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு. என்னடா எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற ரீதியில சென்னை உயர் நீதிமன்றம் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இடைக்கால தீர்ப்பா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இந்த டிவி விவாதங்கள் டிபேட் பண்ணானுங்களா? ஒரு வார்த்தை பேசுறாங்களாம் பாருங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒன்லைன் நியூஸ் மாதிரி கடந்துட்டு போயிட்டானுங்க. பல டிவி சேனல்கள் இதை பத்தி ஒரு டிபேட் கூட வைக்கல, ஒரு நியூஸ் கூட போடல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இந்த பாமக தரப்பை வைத்துக்கொண்டு இன்னொரு விஷயமும் மடைமாட்டிருக்காங்க. எப்பவுமே வழக்கமா பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் பணம் தருவாங்க. இந்த வாட்டி அந்த விஷயத்த நீங்க இந்த 1000 ரூபாய் தரல. வெறும் அந்த பருப்பு, அதுக்கப்புறம் கரும்பு, அது மாதிரி விஷயத்துல அதோட விட்டுட்டானுங்க. அந்த 1000 ரூபாய் தரல. இந்த 2 விஷயங்களும் நடந்திருக்கு. அதை பத்தி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல ஒரு ஒன்லைன் நியூஸ் கூட போடல. இந்த இரண்டையும் மடைமாற்றும் விதத்துல பாத்தீங்கன்னா வெறும் பாமக சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலுமே நீங்க டிவி அதாவது அந்த மீடியாவா இல்ல ரெட் லைட் ஊடகங்களான்னு தெரியல. ஒரு கல்லூரி மாணவி மிக பெரிய அளவுல இங்க வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் அதை செய்தவன் திமுக அரசியல் கட்சிகளோட மிகப்பெரிய அளவுல தொடர்புல இருக்கான். அவன் அந்த மினிஸ்டரோட மாசுவோட வீட்டுலாம் போய் சாப்பிட்டுருக்கான். இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் போட்டோவோட எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு டிபேட் பண்ணல, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஒரு புகழ்பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அதை பத்தி ஒரு விஷயம் எதுவுமே பேசல. டெல்லியில நிர்பயா விஷயம் நடந்தது, காஷ்மீர்ல அசிஃபாவோட விஷயம் நடந்தது. இது அனைத்துமே இந்திய அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருள் ஆக்குனது, மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பை கிளப்பியது எது பாத்தீங்கன்னா ஊடகங்கள், அங்க இருக்க நார்த் இந்தியா ஊடகங்கள். ஆனா தமிழ்நாட்டு ஊடகங்கள் பாத்தீங்கன்னா வெறும் பிச்சை காசுக்கு திமுக அறிவாலயத்துல போயிட்டு அடக்கமாயிட்டானுங்க. அந்த கல்லூரி மாணவி விஷயத்தை பத்தி பேசுங்கடானா அதை பத்தி ஒரு விஷயம் பேசாம இன்னைக்கு காலை இந்த 12 மணில இருந்து பாத்தீங்கன்னா வெறும் பாமக சம்பந்தப்பட்ட அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த சின்ன சலசலப்பு தான். அவங்க பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. அந்த பொதுக்குழு கூட்டினதுல ஒரு நிறுவனரா ஒரு பதவிக்கு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அந்த கட்சியோட தலைவரா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை எதிர்க்கிறாரு. இது ஜனநாயகம் தானே? திமுக இருக்கிற மாதிரி 4 தலைமுறைக்கு கொத்தடிமை வேலை எழுதி கொடுக்கலையே. ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு ஜனநாயக ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே அது, கருத்து பரிமாற்றம். அதுக்கப்புறம் இந்த ஊடக விவாதம் பாத்தீங்கன்னா பாமக இரண்டாக உடையுமா, பாமகவுக்கும் அதான் அன்புமணி ராமதாஸுக்கும் எப்பத்துல இருந்து மோதல் இருக்குன்னு சொல்லிட்டு டிபேட் பண்றானுங்க திருட்டு மீடியாக்கள். அது அந்த மீடியா பாமக சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. இதான் தமிழ்நாட்டு மீடியாவோட லட்சணம். சரி, இதே மீடியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேருக்கு கூடிய ஒரு மாநாடு விவசாயிகள், அதுவும் விவசாயிகள் மாநாடு பாமக நடத்தி காட்டியது. அதை பத்தி இவங்களை பேசுனாங்களான்னு பாருங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கப்புறம்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வன்னியர் சம்பந்தப்பட்ட இடஒதுக்கீடுக்காக வந்து தமிழ்நாட்டுல வட தமிழகத்துல முழுக்க பார்த்தா பல்வேறு போராட்டம் நடந்தது. தென் தமிழகத்துல இந்த போராட்டம் நடந்தது. அதை பத்தி இவனுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் போட்டாங்களா? போடல. இதே பொதுக்குழு காலில இருந்து நடந்துட்டு இருக்கு. பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த 30 தீர்மானங்களும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தீர்மானங்கள். அதை பத்தி இவங்களை பேசினானுங்களா? பேசல. கடைசியில அந்த 2 நிமிடங்கள் நடந்த ஒரு சின்ன சலசலப்பை வைத்துக்கொண்டு ஏதோ தமிழ்நாட்டு பிரச்சனை மாதிரி, இப்ப பாமக பிரச்சனை, இப்ப தமிழ்நாட்டு பிரச்சனையா? தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையா? அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் பாதிக்கப்பட்டாங்களா? அதை பத்தி என்னடா டிபேட் பண்ணீங்க நீங்க? நீங்களா ஊடகங்களா இல்ல மீடியாவா? இல்ல கேட்க தோணுது. உங்களெல்லாம் அப்படிதான் கேட்க தோணுது. எனக்கு கேவலமான இழிபிரிவில இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஊடக அறத்தை போயிட்டு அண்ணா அறிவத்துல போயிட்டு புதைச்சிட்டீங்க, அடக்கம் பண்ணிட்டீங்க அங்க. அது மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பாமக விஷயம் பேசுறீங்களா? அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப என்ன ஏதோ ஒரு பயன் வந்துரு போதா? அது உட்கட்சி பூசல், உட்கட்சி விவகாரம். ஜனநாயக ரீதியில வந்து அவங்க வந்துட்டு பேசிட்டு போறாங்க. நாளைக்கே வந்து அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து முடிவு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ண போறாங்க. ஆனால் இன்று நடந்த சென்னை ஹைகோர்ட் வந்து அந்த கல்லூரி மாணவி விஷயத்துல தமிழக அரசு வந்து காரி துப்பி இருக்கு. அதை பத்தி ஏன் டிபேட் பண்ணல நீங்க? அதை ஏன் மறைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து காசை தரல, 1000 ரூபாய் காசு தரலையே. கிராமப்புற மக்கள்லாம் பொங்கல் சிறப்பா கொண்டாடுறதுக்காக வருஷம் கொடுத்து இந்த இதுதானே, அதையா நீங்க கட் பண்ணீங்க? திருட்டு ஊடகங்களா? அதை பத்தி எவன்டா பேசுறீங்க? ஒருத்தவனும் பேசலையே. ஏன்டா இப்படி கேவலமா இருக்கீங்க? நீங்களாம் வந்து என்ன இழிபிரிவுன்னே தெரியல. பாமக விஷயத்தை வச்சு இங்க பல விஷயத்த வந்து மறைச்சிட்டீங்க. உங்களுடைய கொத்தடிமைத்தனத்தை வந்து தெளிவா பாக்குறீங்க. வாழ்க ஜனநாயகம்.